ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து சுவையான இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செய்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா செய்வதற்கு 4 உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்து விடலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவு வெந்து வரவும் தோல் நீக்கி எடுத்து விடலாம். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு தோல் நீக்கிய பின் கட் செய்து எடுத்து விடலாம். நாம் மசிக்காமல் கட் செய்து எடுத்தால்தான் மசாலா செய்யும் பொழுது அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு இந்தளவு கட் செய்து எடுத்த பின் எண்ணெயில் வதக்கி விடலாம். வெங்காயத்தை இந்தளவு பொடியாக நறுக்கிய பின் ஒரு தக்காளியை நறுக்கி எடுத்து விடலாம். ஒரு பச்சை மிளகாயை குறுக்கே கீறி எடுத்து விடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்வதற்கு சற்று அதிகமான எண்ணெய் ஊற்றினால்தான் சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம். நாம் சோம்பு சேர்ப்பதால் மிக மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நன்றாக பொரியவும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுது உருளைக்கிழங்கு மசாலாவிற்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம். நாம் உப்பு சேர்த்து வதக்குவதால் விரைவாக வதங்கி வந்துவிடும். வெங்காயம் நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதங்கிய பின்னர் தக்காளியை சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வதங்கவும் தக்காளியை சேர்த்து விடலாம். ஒரு தக்காளியே இதற்கு போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவு நன்றாக மசிந்து வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. அவரவர் சுவைக்கு ஏற்றாற்போல் காரம் சற்று அதிகமாக சேர்த்து விடலாம். நாம் பச்சை மிளகாய் சேர்ப்பதால் இந்த அளவு மசாலாக்களே போதுமானது. மசாலா சேர்த்து 2 நிமிடம் நன்றாக வதக்கிய பின்னர் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். மசாலா இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் ஆகவும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 2 நிமிடம் வைத்து விடலாம். இந்த அளவு உருளைக்கிழங்கு நன்றாக மிக்ஸ் ஆன பின் நாம் குறுக்கே கீறிய பச்சை மிளகாயை சேர்த்து விடலாம். பச்சை மிளகாய் சேர்த்த பின் இதனுடன் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். நாம் தண்ணீர் சேர்க்காமல் வதக்குவதால் இந்த சமயம் எண்ணெய் சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். அப்பொழுதுதான் மிக சுவையாக வரும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிடம் ஆகிவிட்டது. உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடி. நாம் கடைசியாக கறிவேப்பிலை சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். இந்த அளவு இருந்தால்தான் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடி. இதே முறையில் செய்தோம் என்றால் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா போலவே மிக சுவையாக இருக்கும். இந்த சுவையான உருளைக்கிழங்கு மசாலாவை நாம் சப்பாத்தியுடன் ரோல் செய்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு பருப்பு சாதம், தயிர் சாதம், சாம்பாருடன் இதை சைட் டிஷ்ஷாக கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நாம் மொறு தோசை நடுவே வைத்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து சுவையான இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் டோஸ்ட் செய்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நடுவே வைத்து கொடுத்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். மிக சுவையான இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.